மாத்தி வேற மாதிரி பேசும்போது அது நம்ம என்ன பண்ணணும்? சிலருக்கு வன்மம், சிலருக்கு வியாபாரம். ஜனநாயகன் பிளஸ் பராசக்தி, விஜய் பிளஸ் சிவகார்த்திகேயன், சிவகார்த்திகேயன் பிளஸ் விஜய், அப்படி இப்படின்னு ஏகப்பட்ட விமர்சனம். இதுக்கு என்ன காரணம்? இப்போ வந்து விஜய் படம் தனியாக வந்துச்சு, பிரச்சனை கிடையாது. கூட சிவகார்த்திகேயன் படத்தை பொறுத்தவரை எந்த ஒரு பிரச்சனை கிடையாது. இங்கே என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த படத்தை யார் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க, இது என்ன மாதிரி கதையை சொல்ல வருது? இது வந்து ஒரு இந்தி தீர்ப்பு 1964 நம்ம அந்த இந்தி தீர்ப்பு பற்றி சொல்ல வருது கதை. இந்த திமுக சாயல் இருக்கு. அப்படி இப்படியும் ஒரு அந்த அரசியல் பிரச்சனை அந்த விஷயம் மட்டும் தான் இந்த பிரச்சனைக்கு காரணம். நீங்க கவலையே படாதீங்க மை டியர் ஃபேன்ஸ் அண்ட் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். ஜனவரி 9ஆம் தேதி எல்லாரும் ஜனநாயகனை செலிப்ரேட் பண்றீங்க. 33 வருஷம் இண்டஸ்ட்ரியில நம்ம எல்லாம் என்டர்டெயின் பண்ண ஒருத்தர் லாஸ்ட் வந்து சொல்லியிருக்காரு. அது 9ஆம் தேதி செலிப்ரேட் பண்ணலாம். நெக்ஸ்ட் டே ஜனவரி 10ஆம் தேதி நம்ம படத்துக்கு வாங்க, பராசக்தியை செலிப்ரேட் பண்ணுவாங்க. சிவகார்த்திகேயன் அவர் வந்து பேசுறது உண்மையா பொய்யா, இல்லை வந்து இந்த பிரச்சனைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும் அப்படிங்கிறத ஒரு பேச சொன்னாங்களா அப்படின்னு கண்டிப்பாக தெரியல. ஏன்னா நிறைய பேர் சொல்ற விஷயம் என்னன்னா, இந்த படம் இப்போதான் வரணும்னு எஸ்கே தான் சொன்னார். எஸ்கே தான் இதில் ஸ்ட்ராங்காக இருக்காரு. நான் தான் அடுத்த தளபதி, நான் அவரை அடிக்கிறேன், நான் காலி பண்ணுறேன், நான் அவருடைய வசதியில் நான் காலி பண்ணுறேன் அப்படின்னு சொன்னதாக தான் இப்போ நிறைய பேசினாங்க. ஆனால் இப்போ இவர் மேடையில் பேசுறது வந்து அதுக்கு ஆப்போசிட்டாக இருக்குது. எங்களோட எஸ்கே மேலே கோபமாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா விஜய் சேகர் தான். இந்த கோபத்துக்கு யார் காரணம்? இதுதான் பிரச்சனை. அந்த கோபம் யாரால வந்தது? யார் இந்த நடுவில் வந்து இந்த வேலையாக பார்க்குறது? இவங்களுக்கு இதுதான் வேலையா? வந்து இவங்க மேலே கோவமாக இருக்கணும், இவங்க ஃபேன்ஸ் இவங்க மேலே கோவமாக இருக்கணும், 2 பேர் அடிச்சுக்கணும், அதை நம்ம புரிஞ்சுக்கணும். விஷயம் எந்த விஷயம்லாம் பண்ணுறாங்க பாருங்க. இன்னைக்கு இருக்க காலகட்டத்தில் சோசியல் மீடியா ஹேண்டில் பண்றது ரொம்ப ரொம்ப டஃபா தான் இருக்கு. எது உண்மை எது பொய்னு கண்டுபிடிக்கவே ரொம்ப கஷ்டமா இருக்கு.